உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய நிகழ்ச்சியாக உறுதியாக இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அந்த உத்தரவாதத்தோடு தான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது சொன்னபடி நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். சரி, இப்போ ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கிற வேதனைகள். பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சுகம். இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான். நல்ல படித்தா நல்ல இடத்துல வேலைக்கு போனால் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான். எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ காலத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறேன், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொந்த மாதம் கல்யாணம் முடியும். சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாதம் கிடைக்கும். சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். இன்னுங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தைகள் 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும்.
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். விலகி அந்த 3ஆம் இடத்துக்கு கேதுவோடு சேரும்போது கொஞ்சம் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்த ஆவணி 15 கடகத்தில் இருக்க புதன் மேலும் வலிமை அடைந்து புத ஆதித்ய யோகத்தில் வியாபாரத்தையும் உத்தியோகத்தையும் பேரும் புகழோடு பேரும் உயர்வு பெறக்கூடிய நிலையில் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது ஆவணி 15. அப்ப புத ஆதித்ய யோகம் என்பது மிகப்பெரிய சூரியன் ஒரு புதன் சேர்ந்து மிக அதிக ஆற்றலோடு செயல்படக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய நிலை, வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய நிலை, தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய நிலை, வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை, எல்லாம் நியாயமான முறையில் சூரியனோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு உண்மையான உழைப்பின் மூலம் உயர்வு வருகின்ற ஒரு சிறந்த காலம், வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலம், அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலம், கல்வியால் முன்னேற்றம் பெறக்கூடிய காலம், கல்வியால் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய காலம். கற்ற கல்வியால் நிச்சயமாக கடகராசிக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அரசாங்க வேலை என்பது உறுதியாக தனஸ்தானத்தில் அரசு கிரகம் வலிமை பெற்றிருக்கிறது. இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அட்டமஸ்தானம், அதாவது அஷ்டமத்து சனி சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி இருப்பது கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதாவது முதல்ல ஆட்டி விட்டு இருக்கக்கூடிய சனி, அதாவது பொதுவாக கடக லக்னமாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு தரவே மாட்டார், நிச்சயமாக தரமாட்டார். வேற ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். சனி அஷ்டமத்து செயல் பாதிப்பே இல்லை, அடிச்சு சொல்லலாம். வேற ஏதாவது ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவுபடுத்திக்கிங்க. என்ன பிரச்சனையாலும் சரி பண்ணலாம். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ, என்ன பார்த்து அந்த பிரச்சனை சரியாகல நடக்கலன்ற வார்த்தை வரக்கூடாது. நம்பர் இருக்கு, கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆக அஷ்டமத்து சனி உழைப்பின் உயர்வை தரக்கூடிய, உண்மையான உழைப்புக்கு உயர்வை தரக்கூடிய இடத்தில், பேரும் புகழும் தரக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். வக்ரகதி, மூல திரிகோணம், ஆட்சி, இந்த 3 சக்தியிலோடு இருக்கிறார். சரி, அடுத்து 9ஆம் இடத்து தெய்வ வலிமையோடு ராகு இருக்கிறார். தெய்வ வலிமையோடு ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போகக்கூடியவருக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலையில் தெய்வத்தின் அனுகரணையோடு இப்ப கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் தெய்வ வலிமையோடு ராகு இருக்கக்கூடியது பேரும் புகழ், பணம், வருமானம், பேர், புகழ், தொழில், வருமானம், முன்னேற்றங்கள் என்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஸ்தானத்தில் இருக்கிறது ராகு கடகராசி. வெளிநாட்டு உறவின் மூலம் அதிகமான வருமானம் ஏற்படக்கூடிய, வெளிநாட்டு தொழிலின் மூலம், வெளிநாட்டு உறவின் மூலம் அதிகமான வருமானம் ஏற்படக்கூடிய தெய்வீக சக்தி கொண்ட இடத்தில் குருவின் வீட்டில் ராகு இருப்பது கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலம் என்று சொல்லலாமே தவிர
எந்தவித குறைபாடும் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. உலகம் போற்றும் மனிதராக உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம், உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உயர்வான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடியதான் ராகு இருக்கக்கூடிய இடம். ஏன்னா எப்பொழுதுமே ராகு இருக்கக்கூடிய இடத்துக்குரிய குரு பகவான் கடகராசிக்கு ஒரு சிறந்த லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்தில் குரு செவ்வாயிடம் குருமங்கலத்தில் இருக்கும் குருமங்கல யோகத்தில் இருக்கும் பொழுது ராகுவுடைய செயல்பாடுகள் சிறந்த வலிமையோடு கடகராசிக்கு ஏற்பட்டுவிடும். சிறந்த யோகங்களை கடகராசிக்கு ராகு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எப்பொழுதுமே சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகுவா இருந்தாலும் கடகராசிக்கு சிறந்த யோகத்தை தரக்கூடிய 2 கிரகங்கள். அதில் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட நிலையில் அடுத்து நம்ம 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தையும் நம்ம பார்க்கிறோம். கடகராசிக்கு 6-9 தான் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட்டு தொழிலை முனைத்து, அதாவது ஒரு முன்னேற்றமான ஒரு தொழில் முனைப்பு, அது விறுவிறுப்பாகி தொழில் முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக கடகராசிக்கு உண்டு. பண வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள் கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதில் சில பேர் என்னங்க நிறைய சொல்றீங்க, ஆனால் எதுவுமே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா அப்போ ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, இங்கே சரியாக இருக்குது. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள், மோசமான தசாபத்தி கோளாறுகள் இருந்தால் கண்டிப்பாக தடைப்படும், பலன்கள் தடைப்படலாம் செய்யும். அப்போ கீழே நம்பரை நோட் பண்ணி அது என்ன சந்தேகம், அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிங்க, ஏன் நமக்கு நடக்கலை அப்படின்றத நிவர்த்தி பண்ணி நல்ல யோகமான காலத்தை மாற்றிக்கொள்ளலாம், ஒரு நிவர்த்தி பண்ணிக்கலாம். கடகராசிக்கு டாப்ல இருக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்கு, அதில் மாற்றமே இல்லை. அது ஒரு சில கடகராசிக்கு சரி வரல அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் அவங்க ஜாதகம் சரி இல்லை. பார்த்துட்டேன், அந்த மாதிரி உங்க ஜாதகம் சரியில்லையே நீங்கள் கீழே கன்சல்ட் பண்ணிக்கலாம், கீழே நம்பரை. புரிஞ்சுட்டீங்களா? அது குருமங்கல யோகத்தில், அதாவது கொடுத்த கடன், அதாவது ஏற்கனவே கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள் கடன் அடைந்து அதுக்கப்புறம் மேலும் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம். கடனாளியாக இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்க, கடன் கொடுத்து வட்டிக்கு தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த முடக்கப்பட்ட வருமானம் எல்லாம், காசு முதலீடு எல்லாம் வரக்கூடிய காலம். செய்த முதலீடுகள், முடக்கப்பட்ட முதலீடுகளும் மீண்டும் அசலும் வட்டியுமாக திரும்பக்கூடிய காலம். ஷேர் மார்க்கெட் உலக அளவில் நீங்க உங்களை உற்று பார்க்கக்கூடிய நிலை, அப்ப ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். செய்கிற வியாபாரங்கள், நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, தேசம் விட்டு தேசம் செய்கிற தொழில்கள் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படும். உள்நாட்டில் தொழில் பண்ணாலும் சிறந்த பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய, கௌரவம், புகழ், பேரும் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் தான் இப்ப இதுக்கு காரணம். ஷேர் மார்க்கெட்ல புதன் உங்களுக்கு 12 உங்க ராசியில் இருக்கார். அடுத்த ஒரு புத ஆதித்யாவுக்கு போயிடுவார். ஆக உலக வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த ஷேர் மார்க்கெட் ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கின்ற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்று உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அனந்தநாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இதை இப்போ இந்த ராசியை பற்றி நம்ம சொல்ல போகிறதெல்லாம் பொதுவான பலன்கள்.
ஸோ இந்த ராசிக்காரங்க அனைவருக்கும் நம்ம பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் தனித்தனியாக அவங்களுக்கு உண்டான தசாபுத்திகள், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள், இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட ஒத்து பார்த்து அவங்களுக்கு எப்படி இந்த மாதம் இருக்கும் அப்படின்றது, இல்லை அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் தனியாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் இருக்குது. உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம நேரடியாக பேசி உங்களுக்கு ஜாதக தொடர்பான சந்தேகங்களை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோவில் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாதம்ன்றது 17/8/2024 16/9/2024 வரைக்கும் நடக்கிறது. பொதுவாக இந்த கடகராசி அப்படின்றது இது பெண் ராசின்னு சொல்லலாம். இது ஒரு நீர் ராசி, பெண் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியிலேருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த இடத்துல. புனர்பூச நட்சத்திரம் மட்டும் 4ஆவது பாதம் மட்டும், மற்ற 2, 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் வந்துடுது. ஸோ இதுதான் இந்த ராசியில், இந்த ராசிக்கு காலபுருஷ தத்துவம் 4ஆவது வீடு. இந்த மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய புதன் ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. இங்கேருந்து இவங்க 2வது வீட்டுக்கு போயிடுறாரு. சிம்ம ராசியில் சூரியன் ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துக்கு இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே அஷ்டமத்து சனி நடக்கிறது. அந்த அஷ்டமத்து சனியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 9வது வீட்டில் ராகு பகவான், 11வது வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம். அந்த செவ்வாய் ஆவணி 10 26/8/2024 மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு செவ்வாய் வந்துடுறாரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள். இதுபடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக உங்களுக்கு இந்த மாதம் முதல் ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பமான ஒரு நிலையும் நிறைய விரயமாகிறது ஆகிறத பற்றின கவலைகளும் இருக்கும். பொதுவாக கடகராசியில் உள்ளவங்க பித்தம், நீர், மார்பு சளி, மூச்சு திணறல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது இந்த ராசியில் அதிபதி சந்திரன்றதுனால ஒரு 15 நாளைக்கு வளர்பிற தேய்ம்பு வர 15 நாளைக்கு நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. 15 நாளைக்கு கொஞ்சம் டல்லாயிரும் மனசு ஆட்டோமேட்டிக்காக. பெண்களாக இருந்தாங்கன்னா ஏதானும் ஒரு காரணத்தாக 15 நாளைக்கு ஒரு தடவை அழகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேலைன்னு வந்துட்டால் இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு 4 குரூப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மனசில் எதை நடக்கிறதுக்கு முன்னாலே அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. எக்காரதை எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் தவறான வழிக்கு போகாதவங்களாக இருப்பாங்க. இவங்கள தவறான வழிக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளால் தான் தவறான போகிறவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடு இல்லை இவங்களுடைய கணவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு நிறையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையா கிடைக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் 2வது வீட்டில் ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே புத ஆதித்ய யோகம் வர்றதுனால குடும்பத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் இருக்க போகிறது. இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஏற்கனவே அவங்க மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் டிலே ஆகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் நடந்துடும். அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இதே வெளியில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஏதானும் வேலையில் ப்ராஜெக்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைகளில் நீங்கள் சிறப்பாக பண்ணி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால இன்சென்டிவ் அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் இவங்களுடைய சகோதரர்கள் யாருக்கான உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியில் சேர்ந்தவங்க இவங்களுக்கே நடுவில் பார்த்திங்கன்னா இடமாற்றம், உத்தியோக மாற்றம், புதுசாக உத்தியோகத்தில் நல்ல விஷயங்களை சாதிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி எப்போவுமே இடமாற்றத்தையும் உத்தியோக மாற்றத்தையும் நம்ம கொடுக்கும். ஸோ அஷ்டமச்சனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும்.
இந்த ராசிக்கு வந்து திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. திருமணத்துக்கு அஷ்டமச்சனி நீங்கள் இது பண்ண வேணாம். இந்த மாதிரி அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, 7.5 சனி, சனி தசை இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதான ஒரு வகையில் சனி பகவான் சம்மந்தப்பட்டால் தான் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் அரசாங்க உத்தியோகத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரும் பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு வந்து ஒருத்தருடைய தொடர்புனால உங்களுக்கு அது மாதிரி அரசாங்க உத்தியோகத்தெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் 12 வந்து உங்கள் ராசிக்கு வந்து 5வது வீட்டுக்கும் தொழிற்சாலத்துக்கும் அதிபதி செவ்வாய் வந்து 12வது வீட்டில் இருக்கு. நிறையா பேர் வந்து வேலையை விடுறதுக்கு, அடுத்த கம்பெனியில் வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இது வந்து பொதுவாக அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து அம்மன் வழிபாடு அதெல்லாம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். அதனால் வந்து பௌர்ணமி பூஜை இல்லாட்டினா பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது, இந்த மாதிரி வந்து பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பல வெற்றிகளை இந்த மாதம் கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கஷ்டமாக இருந்த ஒரு சில சூழ்நிலைகள்லாம் மாறுறதுக்கு பயங்கர வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது அஷ்டமச்சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களில் மாற்றங்கள், இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் லேட்டந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அப்போது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? சூரியன் ஆட்சி படம் பெறுகிறார் என கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன். அப்போ எந்தெந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பங்கள். இன்றைக்கி நாம் பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் குடும்பங்கள் எக்ஸ்-எம்எல்ஏவாக இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ எக்ஸ்-எம்எல்ஏஸ். ஒருத்தர் நம்ம பேரெல்லாம் நம்ம குறிப்பிட வேணாம், அவங்க கடகராசி, நம்ம ராசியை மட்டும் பார்ப்போம். தொழில் அமைப்புகள்லாம் நிறைய சிக்கல்களை சந்தித்து வராங்க. வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய சட்ட சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குது. பணங்காசை போய் சிக்கலில் மாட்டிக்கிறது இருக்குது. இல்லைனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்படியாக கடகராசியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் நண்பர்களே, அரசியல் தோழர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமையும், வழிகள் பிறக்கும். அப்படி உங்களுக்கு ஏதேனும் மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், குழப்பங்கள் இருக்குமேயானால், அடுத்து என்ன செய்கிறது, இது எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால், அல்லது நீங்கள் சொன்னது தான் சாமி கரெக்டு, பிஸ்னஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, பாதியிலே நிற்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட்லேயோ ப்ராப்ளங்கள் இருக்குமே ஆனால், அது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மா. துளியும் தாமதிக்காதீர்கள். ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு சரியான ஜோதிடரை, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெளிவாக இதுதான் சார் காரணம், இப்படித்தான் நடக்கணும்னு பயப்படாமல் சொல்லணும், மழுப்பாமல் சொல்லணும், பெருமைக்காக இல்லாமல் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி அதை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை கடகராசி நேயர்களே. அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி சப்ஜெக்டில் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது. பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் சினிமா துறையில் இருக்கும். வருமானங்கள் சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள். அதே போல் இடதோஷங்கள். நான் பொதுவாக அந்த சினிமா துறைக்குன்னு இல்லை, இது அரசியலாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம்.
அன்றைக்கெல்லாம் ஓசூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, தொழில் நிறுவனங்கள், ஒரு 1200 பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 1200 பேர் வேலை செய்கிறாங்க. நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனால் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ இருக்குது சாமி, பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, அந்த சைடு போக முடியல ராத்திரி, ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து அங்கே ஏதோ ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. மிஷின் ரிப்பேர் ஆகுது, பவர் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை பவரில் அப் அண்ட் டவுன்ஸ் வருது, மிஷின் வேஸ்ட்டாக போகிறது, இப்படி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அதுக்கு வீணாக போகுது. அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும், ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகளை குறிக்கும். அப்புறம் நம்ம அதை நேரில் போய் விசிட் பண்ணியிருந்து அங்கேயே 2 நாள் தங்கியிருந்து அதை பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம், பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்டு வந்தோம். அப்போ இடதோஷங்கள் கடகராசியை பொறுத்தவரையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லக்கூடியது இந்த இடதோஷங்கள். அது குடியிருக்கக்கூடிய வீடாகவும் இருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின இடமா இருக்கலாம், குடியிருப்புகளாகவும் இருக்கலாம். கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே, வேலையை பொறுத்தவரையில் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ரொமோஷன்ஸ் சிறப்பான முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அதே போல இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, முதலாளி சரியாக அப்படி இல்லை, முதலாளிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது, இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்க படக்கூடிய பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெங்களூரில் இருக்கக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அது சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த கொடுத்து செய்யக்கூடியவங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடியவங்க, படாத பாடு அவங்க கஷ்டமெல்லாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் அவ்வளோ சிரமங்களை அனுபவித்து வருகிறார்கள். அப்போ எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். அப்போ எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கடகராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, எனக்கு இப்போதான் வேலை போச்சு, இல்லை வேலையில் ஒரு பெரிய வீண்பழி அவமானம், ஒரு தலகுனிவு, என்னை ரொம்ப அப்படி நேமை ஸ்பாயில் பண்ணி அனுப்பிட்டாங்க, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணா போச்சு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் இதை செய்யவே இல்லை சாமி, வேணும்னே பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, இழந்த வேலையை மீண்டும் பெற முடியும். அதே போல கூட இருக்கக்கூடியவங்க நண்பர்களே எதிரிகளாக மாறி விடுவது, உங்களை காலி பண்றதுக்கும் துணிஞ்சிருவாங்க. நீங்க யாரெல்லாம் பாவம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் உங்களை காலி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ், இரக்க குணம். அப்போ கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பிறரை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடகராசி நேயர்களே, இந்த இடத்துல உங்களை நீங்க இழந்து விடக்கூடாது. அப்போ மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், உடல்நிலை, ஆரோக்கியம், மனசு என்னமோ இருக்கு, ஒரு பயமா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு, என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், மன பயம் இருக்குமே ஆனால், அல்லது பிள்ளைகளுக்கான உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால், சின்ன குழந்தைங்க ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு, சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அதுக்கெல்லாம் வழிவகைகள் இருக்கு.
ஆகவே கடகராசி நேயர்களே, ஆரோக்கிய குறைவுகள், மனசுல பயம் இருக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம், உங்களுடைய தலையெழுத்து ஊழ்வினை கர்மா தான் காரணமாக இருக்கும். அப்போ அதன் பிரகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பு. கடைசியாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் எனதருமை கடகராசினியர்களை, திருமண யோகங்கள் கைகூடும். திருமணம் சிறப்பான முறையில் நடந்தேறும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசினியர்களை, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், இன்னும் சொல்லப்போன வயோதிக திருமணம், பொண்ணுக்கே 40 வயசு ஆகும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்படி அது பொண்ணா இருக்க முடியும்? பெற்றோர்களே காரணமாக இருந்திருப்பாங்க. இல்லைனா படிப்பு, உத்தியோகம் அல்லது விவாகரத்து, ஏதோ ஒரு தடை அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். 40 வயசு பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது, கவலையே படாமல் இருக்கு. கவலையாக இருக்குது சாமி. எல்லாம் உடனடியாக ஜாதகம் பார்த்து சரி பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா? அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும், திருமணங்கள் நடக்கும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ, வழிவகை வேண்டுமோ அதை இமீடியட்டாக செஞ்சுக்கிறது நல்லது எனதருமை கடகராசி நேயர்களே. அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல், வராத பணங்கள் வந்து சேருதல், பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய எத்தனையோ கடகராசியை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவையும் வந்து சேரும். அப்போ கடகராசினியர்களே, இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன தேவை அப்படி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றார். ராசியிலிருந்து சூரியன் பயிற்சி ஆயிட்டார். 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 2ஆம் இடம் என்பது தனம், கல்வி, கேள்வி, ஞானம், குடும்பம், கலை எல்லாத்தையும் கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கொடுக்கும். கௌரவம் கிடைக்கும் சார். உங்களுக்கு யாரெல்லாம் கடகராசியில் மூத்த பெண், மூத்த பையன் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு குடும்பத்தில் மதிப்புகள் கிடைக்கும். உங்களுக்காக குடும்ப நபர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அண்ணன் வந்தால் தான் எல்லாத்தையும் செய்யணும், அக்காவு தான் முதல் உரிமை அப்படின்ற மாதிரி மூத்த பெண், மூத்த பையன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ அங்கீகாரம் கிடைக்கும். அது சமுதாயத்திலையும் கிடைக்கும், குடும்பத்திலையும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாக்குகளில் கொஞ்சம் கவனம். ஏன்னா சூரியன் இல்லையா, அதிகாரம் கிடைக்கும். அதிகார போக்காக இருக்கும். ஆமாம், தொழிலுக்குண்டான அதிபதியால் வெற்றிகள் உண்டு. ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிடலாம். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வர, சகோதர சகோதரிகளால் சிறு செலவுகள் பண்ண நேரிடும். உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் பயணங்கள் உண்டாகும். நீண்ட நாளாக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் பெங்களூர் போகணும், இப்போ வேற்று மாநிலத்துக்கு போகணும், வேற்று நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கனால இந்த மந்த்லி கொஞ்சம் பயணம் போயிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் காலம் லக்ஷ்மி யோகம் தான் நான் சொல்கிறேன். உங்கள் கையில் தனலட்சுமி தாண்டவம் ஆட போகிறாள். ஆமாம், கேதுவோடு சேர்ந்திருக்காங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையுமே கேது ராகுக்களோடு இணைந்த கிரகங்கள், அது உச்சமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு சுபகிரகங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மையை முழுவதுமே அந்த கேது ராகுக்கள் ஈர்த்து கொள்ளும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. விதிகள் நிறைய இருக்குது ஜாதகத்தில். அது உங்கள் ஜாதகத்தில் எந்த விதி செயல்படுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும் காலம் உங்களுக்கு தனலட்சுமி யோகம். ஆனால் 3ஆம் இடத்துல கேது இருக்காளே, கொஞ்சம் லட்சுமியை சேமித்து வச்சதுக்கு உண்டான சூழ்நிலை கிரியேட் பண்ணுங்கள். இது ஒரு காலமும் கூட எடுத்துக்கலாம். செலவினங்களை குறைத்து ஏதோ ஒரு சேமிப்பு இப்போ போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சேமிப்புகளாக மாறும். பொருளாக சேமிக்கலாம்,
பணமாக சேமிக்க முடியாது. ரெண்டு விஷயம் இருக்குது. சேமிப்பில் பல வகைகள் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கமாக வாங்கி சேமிச்சுனே போயிருப்பா. சில பேர் பூமியாக வாங்குவா, சொத்துக்களாக வாங்குவா. சில பேர் மட்டும்தான் சிப் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி பணமாக சேமிப்பா. இந்த 3 விஷயத்தில் இந்த சேமிப்புகள் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி சார் நான் சேமிக்கலாம்? என்கிட்ட பணமே தங்க மாட்டேதுன்னு தான் எல்லாம் சொல்கிறா. ஏன் நீ பணத்தை சேமிக்கிற? வேறு என்ன வகையில் உன்னுடைய சேமிப்புகள் போட்டால் உனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுன்ற விஷயத்தை தெரிஞ்சு சேமிச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். வாகனத்தில் சிறு பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 2 டாக்குமெண்ட்டாக வர வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். விற்பது வாங்குவது உண்டான முயற்சிகள் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போகிறது போது பூர்வீகத்திலிருந்து சொத்துக்களை கொடுக்கலாம், வாங்கலாம், விற்பனை செய்யலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நடைபாதை பிரச்சனை சரியாகும். இப்போ நடைபாதை பிரச்சனை வரும். கொஞ்சம் தூக்கம் கெடுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அப்போ இரவு நேர வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். 2 தொழில்களை உருவாக்கும். ஏற்கனவே ஒரு கிளை வச்சு நடத்தின்னு இருக்கேன், என் பக்கத்தில் ஒரு கடை வருது, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், தைரியமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில். ஆமாம். 7க்குரியவன் 8ஆம் இடத்துல வக்கரகதியாக இருக்கும்போது தடைபற்ற திருமணங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு உண்டான சூழ்நிலை. மணமேடை வரைக்கும் போயிட்டோம் சார். என்னுடைய மகள் திருமணத்துக்கு முயற்சி செஞ்சு பத்திரிகை அடித்து மணமேடை வரைக்கும் போனோம். அந்த மணவாளன் ஓடி போயிட்டான். அப்போ பரியம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தெரிஞ்சு நாங்கள் திருமணத்தை நிறுத்திட்டோம். இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் 7க்குரியவன் 8ஆம் இடத்துல வக்கரமாகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். ஆமாம், இதெல்லாம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல கணவன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கணவன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி திருமணத்து வரைக்கும் போயிட்டு தடையாய் நின்ன பெண்ணையோ ஆணையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்தும். இது ஒரு விதி இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 7க்குரியவன் 8ல் இருந்தால் தடைப்பட்ட திருமணம், தாமத திருமணம் தான் சொல்கிறா. ஏற்கனவே தடையான திருமணத்தில் உள்ள பெண்களை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக திருமண காலம் முடிஞ்சிடும். பாக்கியஸ்தானத்தில் ராகுபவன் இருக்கும்போது தந்தைக்கு சில அவதிகள் உண்டு. தந்தையார் வழி சொத்துக்களால் சில பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை இருக்குதுன்னா தீந்துடும். இல்லை நாங்கள் சுமூகமாக இருக்கணும், இப்போ தான் வாய்க்கா தகராறு வரும், வரப்பு தகராறு வரும், தண்ணி பிரிக்கக்கூடிய விஷயம், எந்த கிணறு என்னது, இதுலேருந்து தண்ணி எடுக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமாம். பணப்பயிர்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு யோகம் கிடைக்கும். பணப்பயிர், ஆமாம், ரொம்ப நாள் நீண்டு பயிரில் யாருமே இப்போ நீண்டு பயிரெலாம் பண்ணுறதில்ல. எல்லாமே பணம் சார்ந்த பொருள் சார்ந்த பயிர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு நிலக்கிழார்கள் தான் இன்னமும் நாம் நல்ல விவசாயத்தை ஊக்கமாக பண்ணணும் அப்படின்னு சில பேர் தான் மெனக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் பணப்பயிர்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகம் தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசு உத்தியோகத்திற்குண்டான அனுக்கிரகம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சிரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்தில் சூரியன் வரார் இல்லையா? சூரியன் ஆட்சி பெறார். அரசு துறை சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். சில போராட்டங்களும் நடக்கும் சார். அது காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்க்க வேணாம், ஜென்ரலாக பார்த்துக்கலாம். ஆமாம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. பெரிய யோகம் நம்ம சொல்லியிருந்தே தான் இருக்கோம் கடகராசிக்கு. ஆனால் 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிற கூட நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவிங்ஸ் தான் முதலீடாக போயின்னு இருக்கு. அது எல்லாமே இன்க்ரிமெண்ட் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கடன், நோய், எதிரிகள் சொல்லக்கூடிய பாவக அதிபதி வக்கரகதியாக இருக்கிறதுனால பெரும் கடன் சிறு கடனாக மாறும். கடன் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கடன் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்குண்டான சூட்சமத்தெல்லாம் சனி பகவான் கொடுத்துன்னு தான் இருப்பார். சனி பகவானுடைய காரகத்துவமே ஒரு ஜாதகனை கடனாக்கணும். கடன் ஆக்கினா தான் அவன் நூலாக முடியும். ஆமாம். நிறைய எஃபெக்ட் போடுவார். ஆனால் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு காரக கிரகத்துவம் நமக்கு என்ன காரகத்தை கொடுக்கணுமோ அதனுடைய வேலையை செய்ய பிடிக்கும். அதனுடைய சூழ்நிலை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். அதிலிருந்துலாம் நம்ம மீளணும். அந்த நேரத்தில் வரக்கூடிய ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்களை பெருக்கிக் கொள்றதுக்கு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்களாகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். ஆவணி மாத கடகராசி பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இந்த 3 நட்சத்திரமுமே கடகராசி. ஸோ இந்த கடகராசிக்கு நேரங்கள், யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பூச நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் சர்ப சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது நண்டு, கடகராசிங்கிறது நண்டு. அந்த நண்டு அதாவது பிடிச்சா ஒரு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இதுலேயே தான் அவங்க இருப்பாங்களே தவிர அதுலேருந்து அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறத தான் கேட்கணும், அவங்க சொல்கிறத தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உடையவர்கள். அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம தலையாட்டிட்டு போயிட்டால் நம்ம நல்லவங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் நல்ல பொறுமையானவர்கள் தான், நல்ல தயால சிந்தனை, எல்லாமே நல்ல விஷயங்கள், நல்ல குணாதிசயங்கள்லாம் உண்டு. அப்பப்போ சில மாற்றங்கள், புத்தி மாற்றங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சதை உடனே செஞ்சே தீரணும், உடனே பண்ணுறது, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமையே கோவப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் உண்டு. சில நேரங்களில் தான் என்ற அகம்பாவமும் உண்டு கடகராசிக்கு. ஆனால் இதெல்லாம் எப்படின்னு கேட்டால் இவங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள். இதெல்லாம் எது நம்மளால் மாற்றிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த கடகராசியுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இப்படி தான், அப்போ உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? எதிர்பாராத ஃபஸ்ட்டு நல்ல செய்தி வரும். நீங்கள் என்ன எதிர்பாராத உடனே டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே இந்த ஆவணி மாதத்தில் நல்ல செய்தி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும், பயன்படுத்திப்பீங்க. அதற்கு அடுத்ததாக எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசரம் காட்டாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க, எடுத்த உடனே மேலே போக வேண்டாம். அடுத்ததுனால கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம், ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டாம். ஸோ என்ன பேசணும், எந்த இடத்துல பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க. அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றமோ ஒரு விஷயமோ கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எல்லளவு மாற்றம் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஐடி தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் உண்டு, நல்ல சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். என்னென்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே சில வேலைகள் இருக்காங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு முழுமையாக இருக்காது. நீங்கள் அவங்களோடையே கொஞ்சம் போராடிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. பூமி மங்கள யோகம் உண்டு. நீங்கள் அதாவது புதுசாக ஒரு இடம் வாங்குறதோ மனை வாங்குறதோ அந்த மாதிரி நல்ல யோகங்கள் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் தொலைஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ ஏதாவது ஒரு பணம், ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா தொலைஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஒரு கார் வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஏதாவது ஒரு மனை சம்மந்தப்பட்டது வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. புதுசாக எது செஞ்சாலுமே நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். எதுலேயுமே கூட்டு சேர்ந்து செய்யாதீங்க, சொந்த தொழில் நல்ல விரிவடையும். இப்போ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியும், அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். கூட்டு சேர்ந்து செய்யாமல் நீங்களாக உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் செய்யுங்க, அதை நல்லா விரிவடைந்து செய்யுங்க, இன்னும் மேலே மேலே நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். நல்ல புத்திர பாக்கியம் உண்டு, நிறைய நற்செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா கூடி வரும். பணியிடத்தில் பொறுமை தேவை. வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இருங்க. உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய பொறுமையை நிறையா கையாளுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோபத்தை அங்கேயும் காட்டாதீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் கோபத்தை காட்டாதீங்க. ஸோ காட்டாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெரியோர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அவங்க நல்லது சொல்கிறாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஒரு நிமிஷம் இருந்து கேட்டு எதுவுமே செய்யுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்பிடம் கவனம் தேவை. யாரெல்லாம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கூட கேர்ஃபுல்லாக இருங்க.
சில பேர் வந்து என்ன தெரியுமா, கடகராசி பொறுத்தளவுக்கு ஓப்பன் டாக், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க. சில பேர் அதை பயன்படுத்திப்பாங்க, உங்களை வச்சு மேலே வரவங்களும் இருக்காங்க. ஸோ நட்பிடத்தில் கவனமாக இருங்க. இவன் இந்த ஃப்ரெண்டு நல்லது, இந்த ஃப்ரெண்டு நல்லது, இவங்க கிட்ட சொல்லலாம், இவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நண்பர்கள்னால் எல்லாருமே நண்பர்கள் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரியமாக ஒன்றுன்னு இருக்கிற நண்பர்கள் இருப்பாங்க, காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் கைட்டி விடுற நண்பர்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பிடம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் மறதி வந்துடும். நல்லா படிப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மறதி வந்துடும். ஸோ மறக்காமல் அந்த படிப்பு விஷயத்தில் நல்லா படிக்கிறதுல நான் படிப்பு ஸ்லோகம் சொல்லித்தரேன். ஸோ அந்த படிப்பு ஸ்லோகத்தை நல்லா சொல்ல சொல்ல கடகராசிக்காரர்கள் அந்த படிப்பு நல்லா வரும். மேலே மேலே சரஸ்வதி கடாட்சத்தோடு நல்லா படிப்பீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வீண் பழி அவச்சொல் வரலாம். ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. அதே போல் எச்சரிக்கையாகவும் இருங்க. 68% நல்லா இருக்கு, 68% மட்டும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்குது. ஸோ அந்த அம்பாளை நீங்கள் எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ, அந்த அம்பாளை எவ்வளோ மூலமந்திரம் ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு ஏற்றமும் இருக்கும், மத்தியமத்தில் கொஞ்சம் இறக்கமும் இருக்கும். கவனத்தோடு இருங்க. சுபம்.